Hi friends, welcome to my YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க் எப்படி ஃபினிஷ் பண்றது தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் போர்ட்டல்ல லாகின் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் ரைட்டர்ன்றதை டச் பண்ணுங்க. இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்துடலாம். டைட்டில் லென்த் மினிமம் 15 வேர்ட்ஸ் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் லென்த்து மினிமம் 200 வேர்ட்ஸ் இருக்கணும். ஹெட்லைன் கவுண்ட்டு மினிமம் 3 ஹெட்லைன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம என்ன ஓரியன்டாக கண்டென்ட் போடுறோமோ அது ஓரியன்டாக ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணணும். அடல்ட் கண்டென்ட், அப்புறம் அதர் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடாக எதுவும் போடக்கூடாது. சேம் டாப்பிக்கே அடுத்த போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நமக்கான பே அவுட் ஆட் ஆகும். முக்கியமாக அந்த ஸ்பான்சர் கீவேர்டு வந்து நம்ம பாட்டம் ஆஃப் த கண்டென்ட்டில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ கீழே என்டர் பப்ளிஷ் யுவர் யூஆர்எல்னு இருக்குது. நம்ம போஸ்ட் பண்ண யூஆர்எல்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பிளாக்குள்ளே போய்க்கலாம். வியூ பிளாக்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக எதை போஸ்ட் பண்ணமோ எஸ்பிஓக்காக அதை வந்து இந்த இடத்துல ஷேருன்னு இருக்க பாருங்கள், இந்த ஷேரை டச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கெட் லிங்க்குன்னு இருக்கும். அந்த கெட் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆகிடும். இப்போ நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டு இதில் கிளிக் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைட்டில் அபவுட் மினிமம் 10 வேர்ட்ஸ். நம்ம என்ன டைட்டில் கொடுத்தோமோ அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இது தான் டைட்டில் கொடுத்தேன், இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். யாரெல்லாம் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ இந்த டைட்டிலை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் அந்த டைட்டிலில் லெஃப்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூ போஸ்டட் கண்டென்ட் எனி ஒன் இமேஜ் யூஆர்எல். நம்ம அந்த கண்டென்ட் என்ன கண்டென்ட் போட்டோமோ அது ஓரியன்டாக இமேஜ் போட்டிருப்போம்ல, அட்டாச் பண்ணியிருப்போம்ல, அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி இமேஜ் அட்ரஸ் இல்லை காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு வரும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை ஒரு சில இமேஜஸ் வந்து எடுத்துக்கல, காப்பி லிங்க் அட்ரஸ் போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் இந்த இமேஜில் ஷோ ஆகுது பாருங்கள், இமேஜ் யூஆர்எல் வேலிடுன்னு வருது. அதனால் ஒரிஜினல் இமேஜாக அப்படியே எதனாச்சும் ஒன்று கேப்சர் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் எடிட் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் எதனாச்சும் ஒரு வாட்ஸ்அப் காமிச்சு விட்டுட்டு அதை காப்பி பண்ணி உங்களோட கண்டென்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம என்ன கண்டென்ட் போட்டிருக்கோமோ அது ஓரியன்டாக மினிமம் 20 வேர்ட்ஸ் இருக்கணுங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனுக்காக சம் லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன் 20 வேர்ட்ஸ் கிட்ட. அதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மெயின் என்னென்னா நம்மளோட பிளாகில் பாட்டம் ஆஃப் த பேஜில் நம்ம ஸ்பான்சர் கீவேர்டு ஆட் பண்ணியிருக்கோமான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னோடய பிளாகில் கீழே வந்து ஸ்பான்சர் கண்டென்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இது போல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கான அமௌண்ட்டு வேலெட்டில் ஆட் ஆகிடும். இவ்வளோ தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.